எங்கள் வீட்டு பொங்கல் சூப்பராக போச்சு. ஸோ எங்கள் வீட்டு ஸ்டைல் சக்கரை பொங்கல் பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டேங்க. 1/2 கிளாஸ் பச்சை பயிர்னா 1 கிளாஸ் வந்துட்டு பச்சை அரிசியை நல்லா 1/2 ஹவர் ஊற வச்சுக்கிட்டு கொதிக்கிற தண்ணி 2த்தையும் கழுவி போட்டுட்டேங்க. கழுவி போடும்போது நல்லா பொங்கி வந்துச்சு. ஸோ பொங்கல்னு ஒரு கத்தை போட்டாச்சுங்க. இப்போது பொங்கி முடிஞ்சோடனே சிம்மில் வச்சுட்டு வெல்லத்தை டக்கு 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 ஏலக்காய் டக்கு டக்குன்னு இடிச்சாச்சு. இப்போ 2த்தையும் எடுத்து உள்ளே போட்டாச்சு. அது கூட சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் சக்கரை எடுத்து காட்டும், பொங்கலும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, பொங்கலும் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கோல்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், தண்ணி நல்லா வற்றி பொங்கல் கட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நெய்யை நல்லா தர ஊற்றி அதில் முந்திரி பயிர் திராட்சைன்னு வறுத்து கொட்டியாச்சு. இறக்கிட்டு மஞ்சளை பூசி குங்குமம் வச்சாச்சு, இலையை கட்டியாச்சு. இலையில சாப்பாடு போட்டாச்சு, சாதம் சாம்பார் வடை பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. இதான் எங்கள் வீட்டு பொங்கல்.